உணவு எப்படி வேலை செய்யும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவுக்கும் நம்மளுடைய உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு சன்னியாசி ராஜா சாப்பிட கூப்பிடுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பாயசத்தை கொண்டு கொடுக்குறாரு. இந்த வெள்ளி கிண்ணம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், வெள்ளி கிண்ணத்தை எடுத்துட்டு ராஜாவுக்கு தெரியாமல் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு அந்த மடத்துக்கு. உடனே அவர் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாரு. நமக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது, திருடவே மாட்டேனே யார் பொருளையும், ஏன் நம்ம எண்ணம் வந்ததுன்னு சொல்லி நேரம் மறுநாள் ராஜா மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் இந்த நீங்கள் சாப்பாடெல்லாம் போட்டீங்க, அந்த கிண்ணத்தை வெள்ளி கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு ஏன் இந்த புத்தி வந்ததுன்னு தெரியல, நான் எல்லாத்தையும் முற்றும் துறந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த புத்தி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு. இந்த உணவு எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு திருடர்கள் கொள்ளையடித்த அரிசி முட்டையை எடுத்து தான் அன்றைக்கி சமையல் பண்ணோம். அந்த திருடர்கள் ஜெயிலில் போட்டாச்சு. ஆனால் அந்த திருடின அரிசியெல்லாம் அன்றைக்கி அந்த துறவிக்கு நாங்கள் சாப்பாடு வச்சோம் அப்படின்னு. ஆமாம், இந்த திருட்டு புத்தியானது எனக்கும் அந்த வந்துடுச்சு. அப்போ அந்த உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னோடனே இதில் மகாபாரதத்தில் ஒரு கதை. ஏன்னா பீஷ்மர் அம்புப்படுக்கையில் படுக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்காக உபதேசம் பண்ணிட்டு வரும்போது பாஞ்சாலி கடைசியாக கேட்குறா, எல்லாம் செஞ்சீங்க பீஷ்மரே பிதாமகரே, நான் ஒரு இடத்துல அக்கிரமம் நடக்கும்போது அதை எதிர்த்து கேட்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். நீங்கள் ரெண்டும் செய்யாமல் ஏன் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அம்மா நான் தீயவனுடைய உணவை சாப்பிட்டதுனால எனக்கும் அந்த புத்தி வந்தது, எதையும் செயல்படுத்த தெரியலை, அதனால நான் இப்படி இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அதனால உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. நல்ல சாத்வீக உணவுகளை சாப்பிட்டு நலம் பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி.